சர்ச்லேருந்து கிளம்பி நேராக ஒரு மாலுக்கு விட்டாச்சு. இது 10 to 15 மினிட்ஸில் வரக்கூடிய தூரத்தில் தான் இருந்துச்சு. லஞ்ச் இங்கே சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டோம். என்ன சாப்பிட்லான்னு ரொம்ப டீப் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தாய் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு. அதில் போய் ஒரு பவுல் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வாங்குவோம். டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா பொதுவாக தாய் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் ஒரு கவுச்சி வாடை வருது. அது ஒரு மாதிரி ஃபிஷ் சாஸ்லாம் ஆட் பண்ணி டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப கவுச்சி வாடை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெக்டொனால்ட்ஸ்க்கே போயிட்டோம். அங்கே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த கடை இருந்துச்சு. இது வந்து நார்மல்னு இந்த கடை பேர். ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்ஸ் வரும்போதும் இந்த கடையில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம். தேவையான பொருள்லாம் கொஞ்சமாக வாங்கியாச்சு. அப்புறம் பசங்க 2 பேரும் எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அதுக்குள்ளே நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. தம்பிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாச்சு. ஆனால் அவன் வந்து நான் லெகோ தான் வாங்க போகிறேன், எங்கே கடை இருக்கோ வாங்கிக்கிறேன்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டான். பாப்பா மட்டும் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தா. அது மட்டும் இல்லாமல் மேடம்க்கு வந்து இயர்ரிங்ஸும் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு செயினுமா ஏற்கனவே லவிஷியாவில் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த யூடியூப்பை பார்த்து என் பாப்பா ரொம்ப கெட்டு போச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பொம்மையை வாங்குறான். இது செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு பொம்மையை இந்தியாவில் வாங்கினா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதுக்கு கடையில் நின்று அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுறதை பார்த்து பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தா, அம்மா கடைசியாக ஒரு நடை வாங்கி கொடுமா, எனக்காக வாங்கி கொடுமா, பாவம்மா பொண்ணு அழுவுது அப்படின்னு அவர் கெஞ்சினார். சரி வயசானவர் இப்படி கெஞ்சிறாருன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கும் முந்தின வாரம் தான் மேடம் வந்து பெங்களூர் போனப்போ அங்கே ஒரு பொம்மை வாங்கினாங்க. ஆனால் வந்து அது பேய் பொம்மை மாதிரி இல்லை, ஏதோ ஒரு விச்சு பொம்மை மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த லபுபு. இப்போ இது போகிற இடத்துலலாம் இந்த அம்மா இதே மாதிரி பேய் பொம்மையை தான் வாங்கிட்டு இருக்கு. கேட்டால் இதுதான் ட்ரெண்டுன்னுது. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கன்னா வாய் மேலேயே அடி விழுவோம். வாயை திறக்கிறதுக்கே பயமாக இருக்கும், இல்லைன்னா குட்டு தான் விழும். இதுக்காகவே பயந்துட்டு எங்கள் அம்மா கூட வெளில போகும்போது எதுவுமே கேட்க மாட்டேன். அழுது அழுது வாங்கின லபுபுவை அவள் என்ன பண்ண தெரியுமா, கழுத்தை பிடிச்சி பிச்சு கொண்டு போட்டுட்டா. கேட்டால் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறா. இப்போ அந்த லபுபு காணா பணமாகவே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எங்கே கிடக்குன்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல.